கட்சி ஆரம்பிச்ச உடனே விஜய் எனக்கு பிடிக்காது வெறுப்படையும் அப்படிலாம் சொல்றதுக்கு நம்ம தயாரா இல்ல. துப்பாக்கி, காதலுக்கு மரியாதை, போய் உனக்காக அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு படம் பிடிக்கும். அதுக்குன்னு கிரேஸ் ஆகிற அளவுக்கு எல்லாம் ஒருத்து கிடையாது. ஏன்னா நம்ம எல்லா நடிகர்களும் பார்த்தோம், ஒரு நடிகர் அவ்வளவுதான். ஆனா ஏன் நம்ம பயப்படுறோம்னா, இவங்களுடைய சமூக செயல்பாடெல்லாம் அச்சுறுத்தக்கூடியதா இருக்குது. ஏற்கனவே வழி வழியா வந்த அந்த பாரம்பரியங்கள் பண்பாடுகளை வச்சு குறைச்சிருவாங்க போல் இருக்கு. சிவத்து மலை கரண்டு கம்பத்துல ஏறி சாவறான், கீழே விழறான், ஓடுறான், பேட்டிட்டு போறான், அதெல்லாம் வேற பக்கம் இருக்கட்டும், அது அவனோட வெறி. ஆனா சமூகத்துல ஏற்கனவே இருக்குது இல்ல, ஒரு பண்பாடு, ஒரு பழக்க வழக்கம், நம்மளோட நாகரிகம் அப்படின்னு இருக்குல்ல, அதை கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவானுங்க போல் இருக்கு. ஏன்னா மனைவி கூட்டம் சுமத்துறாங்க, அவங்க கூட இவங்க கூட வராங்கன்னு வேணும்னே கல்யாணத்துக்கு அதே நடிகை கூட போறாரு. கேட்டாக்க இவன் என்ன அப்பக்கட்டு சப்பக்கட்டு சொல்லுவாங்க. நண்பர்களா கூட இருக்கலாம். நண்பர்களா இருந்தா ஏன் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போற, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நினைக்கிறவங்க தான், அல்லது ஒரே ஃபேமிலியில இருக்கவங்க தான் கல்யாணத்தை ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க. நீங்க அப்போ ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு போனா இதையும் மக்கள் ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாம் இழிச்சவாங்களா? இப்போ தொண்டர்கள் யாருக்கும் பதில் சொல்ல முடியாம திணறி போய் கட்சியை கெடுத்து குடிச்சராக்கிற போல் இருக்கு, நம்ம பேச்சை கேட்க மாட்டார் போல் இருக்கு, நம்மளால எல்லாத்துக்கும் பதில் சொல்லி மாற முடியாத சாமின்னு கதறி ஓடுறாங்களா இல்லையான்னு பாருங்க. அதனாலதான் சமூகத்தை கெடுக்கக்கூடிய இந்த பண்புகள்லாம் சீக்கிரம் ஒழிச்சு கட்டப்படணுங்கிறதான் அந்த கட்சி நாம இருக்கிறோம்.